இந்த பொசிஷனில் வந்து when Gugesh is playing king e5, he played rook f2. இதான் நேற்று நடந்த கேமில் உள்ள பிக் பிளண்டர். ஓகேவா, yesterday's game this move rook f2 is a very big blunder. Okay, if someone needs to improve their chess end game, என்ன பண்ணோம் அவங்களும் they have to arrange the board like this, then they have to see our analysis. அப்போ தான் அவங்களாலே என்ன பண்ண முடியும், they can understand well. Simply they are seeing and judging me, it's not good. கரெக்டாக சிம்பிளாக அவங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு சரியாக தெரியலன்னு சொன்னால் we are not responsible. They want to learn this end game means they have to arrange the board. Okay, from there they have to learn whether I am talking in English or Tamil. If they are arranging on the board and they are following up the moves, they can understand a lot of things. சரியா? ஸோ போர்டில் அரேஞ்ச் பண்ணி யார் யார் படிக்காங்களோ அவங்க படிக்கட்டும், தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ, வாட் எவர் த ஸ்லாங் ஐ எம் டாக்கிங், தே கேன் ஃபாலோ மீ அண்ட் ஸ்டடி. அதர் பீப்புள் ப்ராக்ரஸ் we are not ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஓகே, ரூக் f2 வச்சோடனே என்ன ஆகிட்டு, இட்ஸ் அ பிளண்டர். ஏன்னா வந்து இது ரொம்ப பேசிவான ஐடியா. அவர் ரூக் f2 அடித்தோடனே கிங் f2, அகெயின் இன்னொரு ஐடியாவும் கிடைக்கும். என்ன ஐடியா, பிஷப் ஹியர், பிஷப் d5 என்ன ஆயிடுது, இப்போ பிஷப்பும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. ஏன்னா மஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா, கேன் யூ அவாய்ட் த எக்ஸ்சேஞ்ச்? முடியாது, அடித்து தான் ஆகணும். அடித்து முடித்து பார்த்தா என்ன ஆயிடுது, இஸ் என்ன லூசிங் எண்ட் கேம் பொசிஷன். இப்போ கிங் இங்கே அடிச்சு வந்தால் குகேஷ் கேம் ஹியர், அவன் என்ன பண்ணிட்டான், ஹி ரிசைன். ஆனால் இது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இதுலேயே நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸ்டில் தெர் ஆர் மெனி திங்ஸ் டு லேர்ன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பொசிஷன் ஏன் வந்து அந்த பொசிஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீ இஸ் வெரி டயர்ட். யார், டிங்லரன் வந்து ரியலி வெரி டயர்ட். தட்ஸ் வை ஹீ மே கமிட்டட் திஸ் மிஸ்டேக். இப்போ இந்த பிஷப் இன்கேஸ் இங்கே இருந்தால் தப்பிச்சிருப்பான், டிங்லரான் மே எஸ்கேப்ட். இட்ஸ் அ டெட் ட்ரா. ஓகேவா? பிஷப் ஆல்சோ பிளேஸ் ஸோ வல்னரபிளி தேட் ஹீ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். பிஷப் இங்கே இருந்தால் என்ன ஆயிருக்கும், இன்கேஸ் கேஸ் டேக்கிங் ஆல்சோ நீ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வரும்போது என்ன பண்ணிருப்பான், இங்கே வந்திருப்பான். அடுத்து பிஷப் இங்கே வச்சுட்டு இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த பிஷப்பை கொண்டு ஒரு பானை கொடுத்துட்டு ஒரு பானை வச்சு ஒரு பானை அடிச்சிட்டா அவன் ஒரு பிஷப்பும் கிங்கும் தான் இருக்கும். கிரிட்டிக்கல் திங்கிங். எங்கால் ஜவஹர்லால் ஒரு பிளேயர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஆப்பனண்ட்டுக்கு 2 நைட்டை கொடுத்தாரு. ஆப்பனண்ட்டுக்கு நேஷ்னல் கேமில் 2 நைட் இருக்குது. ஆப்பனண்ட்டை 2 நைட்டை வச்சு எங்கே போய் செக் வெயிட் பண்ணேன். அதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங். நல்ல இதாக உள்ள பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நியூரோ டைவர்ஸாக உள்ள பிளேயர்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிஷப் d5 வச்சது என்ன ஆகிட்டு, டிங்லரானுக்கு வந்து பெரிய ஷாக் ஆகிட்டு. ஏன்னா வந்து அந்த பிஷப் உள்ளே மாட்டிக்கிட்டு எனக்கு பிஷப் மோசமான இடத்துல இருக்குது. ஓகே, நம்ம பர்பஸ் வந்து வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ் அடி பிஷப் வச்சு பிஷப் அடி, கிங் டேக்ஸ். இப்போ வந்து now it's losing for the white player, but that is not easy. Okay, we saw. Okay, what are all the mistakes black can do, adu nam paakalam. What are the mistakes black can make, that also we can see. Seriya? So we all are learning in English, right, in school, so we have to talk in English also. We are using Tamil for our familiarity, we are using Tamil. Okay, not to sir, but enga class la friends kuda Tamil la da pesra. Okay, good. Okay, when we are learning science related things, we will use English, right? Okay, now he played king e3, he played king e5. Now it's completely losing for the white player. He went here. இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன், என்ன மூவ் சொல்லி கொடுத்தேன் எனக்கு, f4. ஓகேவா? இதுலேயும் நிறைய ட்ரிக் இருக்குது. இப்போ நம்மளால் இந்த பக்கம் இப்படி ஓரமாக ஓடினானா நீ அதை அடிக்கலாம். இன்கேஸ் அவன் பக்கத்தில் வந்தால் நீ என்ன பண்ணோம், பானை தான் தள்ளி விடணும், கிங்கை தள்ளக்கூடாது. இதில் இப்போ கிங்கை தள்ளனா ட்ரா, பற்றி அது அப்போ இல்லை. டே அது சிச்சுவேஷனை பொறுத்துடா. அந்த சிச்சுவேஷனில் கிங்கை முன்னே கொண்டு வரக்கூடாது. நான் இதுதான் நினைச்சேன், அந்த
கிங்கு முன்னாடி வந்து இப்போ கிங்கு முன்னால் வந்தாலுமே கிங் பான் முன்னால் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அடிக்கான்னு வை, நீ அடிக்கான்னு வை, ஆப்போசிஷன் படித்தா அவன் கிங் இன்னும் பானுக்கு முன்னால் வரல. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த பானுக்கு கீ ஸ்கொயர் வந்து இந்த 3 ஸ்கொயர். இது யார் கண்ட்ரோலில் இருக்கணும்? பிளாக் கண்ட்ரோலுக்கு வரணும். சரியா? ஒயிட் கண்ட்ரோலில் இருந்துன்னா 2 பான் இருந்தாலுமே தப்பிக்காது. அதுதான் நம்ம படிக்க போகிறோம் இப்போ. ஓகேவா? 2 பானுங்க இருந்தாலுமே தப்பிக்காது. இப்போ இப்படி தான் இருந்தது. F4 தள்ளி விடுதான். F4 தள்ளி விடும்போது அவன் கிங் D2ன்னு ஓரமாக போனால் நீ என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ அடித்தா சரியா? இப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ள ஓடி வந்துடுவான் செக்மேட் டிலே பண்ணுறதுக்காக. நீ வேரியேஷன் யோசி. திங்க் அபவுட் வேரியேஷன் யோசி. இந்த பொசிஷன் வின்னா என்னன்னு யோசி. சரி இருக்கு நீயே வைக்காத. 2 சைடு நீயே வைக்காத. யோசி, 2 சைடு யோசி. சரி நான் இங்கே வந்தேன்னா ஏன்டான்னு தோணுது. யோசி. சரி இங்கே வந்தானே இப்போ கிங்குக்கு முன்னால் வந்துட்டேன். இந்த பானுக்கு என் கிங் நல்ல இடத்துல இருக்குது. ஸோ இந்த பானை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட வின் பண்ணலாம். சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட. ஸோ என் பானை தூர இருக்கிறது கூட எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த பானை தூர இருக்கலான்னு கூட ஒரு எண்ணம் இருக்குது. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? என்ன இங்கே போய் உட்காந்துக்குவான். சரியா? நீ கிங்கை தான் மூவ் பண்ணோம். ஆமாவா இல்லையா? அப்போ இங்கே போகும்போது இது வின்னிங் பொசிஷன் தான். பிளாக் டு பிளே அண்ட் வின். சூப்பர். நம்ம அந்த பானத்தூரம் இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? நான் அடிக்கட்டும். கிங்கை தான் கொண்டு வரணும். கிங்கை கொண்டு வந்து நான் இப்படி போனானா இங்கே தள்ளி, இங்கே போனானா இங்கே போனானா இங்கே தள்ளி. அதான்டா இப்படி இருக்கான்டா, குழப்பாத. இப்படி இருக்கும்போது அவன் இந்த பக்கம் போனால் நம்ம இங்கே வந்துட்டு குயின் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே போனான்னா இங்கே வந்துட்டு குயின் எடுக்க போகிறோம். ஓகேவா? செஸ்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பை சம்ஒன்ஸ் வேர்ட்ஸ், ஓகே, ஆர் லாங்குவேஜ். இது வந்து தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் ஃபீலிங். அது கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்கணும், கால்குலேட் பண்ணி. சரியா? சம் ஸ்பெக்டேட்டர்ஸ் தே ஆர் கம்மிங் அண்ட் தே ஆர் writing commentary like a big judges, okay. For us only camera, okay, I don't want to get upset. Okay, here இந்த பொசிஷன் என்ன பண்ண சொன்னேன்? இங்கே போனால் இங்கே உள்ளே வந்துட்டு இது பண்ணோம், இங்கே போனால் இங்கே வந்துட்டு குயின் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம பார்த்தோம். இங்கே வந்துட்டால் என்ன பண்ணோம்? என்னன்னு பார்த்தோம்? இது வின்னு பார்த்தோமா, ட்ரான்னு பார்த்தோமா? யாருக்கு வின்னு? எப்படி வின் ஆகணும்? சூப்பர். ஒரு செட் ஆஃப் சினாரியோ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ வம்புக்குன்னு இங்கே போனால் என்ன ஆகும்? இதை அடித்தா கூட வின் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? இன்கேஸ் அவன் மேலே வந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வின் பண்ணிடலாம். இது எப்படி வின் பண்ணுவா சொல்லுவோம்? இது ரெண்டாவது டைப். இங்கே போனால் ஈஸியாக இங்கே கொஞ்சம் கொண்டு வந்து எடுத்துருவான். சரி, இங்கே போகிற அவன் என்ன பண்ணுவான்? இங்கே வந்துடுவான். சரி, நீ இங்கே போகிற என்ன பண்ணுவான்? நான் இங்கே வரான். இது ட்ரா. சரியா? ஏன் ட்ரான்னா கிங் வந்து நல்ல இடத்துல இல்லை, இவன் கரெக்டாக விளாண்டாடுறான். சரியா? இவன் பிளண்டர் பண்ணாமல் அவன் உள்ளே வந்துட்டு பானை குயின் ஆக்கிடுவான். கரெக்ட். இங்கே வந்துட்டுமே கூட இங்கே வரலாம். சரியா? ஓகே, இங்கே வந்தாலும் ஓகே, டேரெக்டாக இங்கே வந்தால் கூட ஓகே தான். இங்கே வந்தானா இதுவும் வின்னு தான். இங்கே வரலாம், இங்கே வந்தால் தள்ளினா கூட வின்னு தான். தள்ளானுமே கூட வின்னு தான். 6th ரேங்க் வந்த பிறகு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 2 செட் ஆஃப் சினாரியோ பார்த்துருக்கோம். சரியா? இது வந்து போர்டில் வச்சு பார்த்து செஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரிதவங்களுக்கு தான் இது புரியும், எல்லாருக்கும் புரியாது. சரியா? சும்மா டிவி பார்க்கவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க வந்து யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், தே கேன் லீவ்.
இப்போ 3வது சினாரியோ இந்த பொசிஷனில் பிளாக் டு ப்ளே தானே, பிளாக் வச்சு இப்படி ஜெயிக்கலாம். டிங்லர் அண்ட் குகேஸ் கேம் தான். ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தோம், பானை கொடுத்துட்டு ஜெயிக்க மாதிரி. செகண்ட் சினாரியோ பார்த்தோம், இப்போ தேர்ட் சினாரியோ. சொல்லு, அதே சொல்லு பார்ப்போம். இங்கே வச்சா ட்ராவ் ஆகுதுல்ல, இருக்கு இங்கே வந்து ட்ராவ் ஆகுதுல்ல, பார்த்தோம்ல செகண்ட் சினாரியோவில். அப்புறம் மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஓகே, இது எப்படி வின்னு? இது வந்து இந்த பானை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிங்கை முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த கிங்கை உள்ள கொண்டு வராமல் தடுத்துச்சு. இப்போ பானை சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னா ட்ராவ் ஆயிரும். யோசி, அப்போ சிச்சுவேஷன் வேறு, இப்போ சிச்சுவேஷன் வேறு. அப்போ கிங் இங்கே இருந்து இப்போ கிங் இங்கே இருக்குது. அந்த டைமில் கிங் இங்கே வச்சேன், E2ல வச்சேன். அப்போ தான் பானை கிங்கை முன்னே கொண்டு வந்து பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ கிங்கை அவனே முன்னே தான் கொண்டு வந்திருக்கான். இப்போ எப்படி வின் பண்ணணும் யோசி. ஒரு காமெடியில் 2 முட்டா போயிலுக அவன் போயிட்டு அவங்க டீச்சரை போய் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதாவது ஏதோ சொல்லி அது காமெடி, அது பேர் காமெடின்னு சொல்லுவாங்க. அது முட்டா பசங்க. ஆனால் அது ஒரு மாதிரி, சாரி டு யூஸ் ராங் வேர்ட், அது சினிமாவில் அந்த மாதிரி ரொம்ப கோமாளித்தனம்லாம் நடக்கும். ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையாது. டீச்சர்ஸ் மஸ்ட் பி கெட் ரெஸ்பெக்டட். டீச்சர்ஸ் மஸ்ட் கெட் ரெஸ்பெக்டட். போன தடவை கிங் எங்கே இருந்தது, இங்கே இருந்தது, இப்போ இங்கே இருக்குது. சரியா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீ ஒரு மாதிரி குட் லேர்னர்னா யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் அண்ட் யூ ஹேவ் டு திங்க் அக்கார்டிங்லி. இந்த சினிமாக்கார மாதிரி கோமாளியுமே யோசிக்கக்கூடாது. தே ஆர் ஸ்ப்ரெட்டிங் தோஸ் கைண்ட் ஆஃப் கோமாளித்தனம். சரி, இப்போ இங்கே போனால் எனக்கு பேடுன்னு தோணலை. இங்கே வரலாம். இங்கே போனால் ஏன் பேடுன்னு தோணலை? இங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்தான்னா கூட பானை தள்ளிக்கலாம். சரி, அவன் இங்கே போயிட்டானா இப்படி. சரி, இங்கே வந்தானா ஃபஸ்ட் வேரியேஷன் இல்லையா? என்ன பண்ணது வேரியேஷன்? இதை முன்னாடி கொண்டு வந்துட்டு பானை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாக செகண்ட் சினாரியோ பானை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வின் பண்ணுற ஐடியா இல்லையா? ஓகே. இப்போ குகேஸ் கேமில் என்ன நடந்ததுன்னா வந்து அவன் வந்து இங்கே வந்தான், ஐ மீன் இங்கே வருவான். அந்த மாதிரி மெயின் லைன் இப்படி இருந்தது. அவன் இங்கே போனான், நம்ம தள்ளணும். சரியா, அவன் இங்கே வந்தான். இப்போ பிளாக் டு ப்ளே அண்ட் வின். ஹவ் பிளாக் அண்ட் வின். வெரி குட். வி ஹேவ் டு புஷ் த பான். இப்போ அடித்தா என்ன ஆயிரும்? எப்படி ட்ராவ் ஆகும்? இங்கே வந்துடும். ஏன்னா கிங் இப்போ ரொம்ப தள்ளி இங்கே வரணும். அப்போ வேறு இடத்துல இருந்துருக்கோண்டா நீ. இப்போ செஸ்ஸில் வந்து ஷார்ட்கட் கிடையாடா. ஷார்ட்கட்னா வந்து இந்த சும்மா அப்படியே இந்த பன்னேற மாதிரி உட்காந்துக்கிட்டு விளாட்டு கிடையாது. யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ப்ளே. ஈச் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அவனே டிங்லரனே அதனால தான் தோற்றுருக்கான். டைட்டிலே விட்டுருக்கான். சிம்பிளாக ஈஸியாக எடுத்துக்கிட்டனால தான் எண்டு கேமை. இப்போ இது ட்ரா. ஏதாவது ஒரு கிங்க வந்து முன்னாடி கொண்டு போனா மட்டும்தான் செக்மேட் பண்ண முடியும். நீ முதல்ல அந்த ஷார்ட்கட் ஐடியாவெல்லாம் விடு. முதல்ல இப்போ அனலைஸ் பண்ணு. அனலைஸ் த வேரியேஷன். கைட்லைனை வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது அதெல்லாம் விடு முதல்ல. அதை நம்பாது. அது எப்பவும் காப்பாற்றாது. திடீர்னு கை கொடுக்கும், திடீர்னு காலை வாரி விட்டுரும். இப்போ யோசி. ஒயிட்டுங்க வச்சுருக்கான் பிளாக் டு ப்ளே. பார்த்தியா நம்ம எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணதோம் கைட்லைன்ஸ் எல்லாம்னு. இங்கே வரலாமா? என்ன ஆகுது? சரி, இப்போ நீ வின் பண்ண போறியா? சரி, வின் பண்ணு. இது ட்ராப் பொசிஷன் தானா? கிங் வந்து வெரி பேட்லி பிளேஸ்ட். ரொம்ப தள்ளி இருக்கு. இப்போ வெளில போனால் வந்து உள்ளே வந்து எப்படி இங்கே 2 பானை அடிச்சிருவான். ஒரு பானை இங்கே மீடியமில் வச்சுட்டு சென்ட்ரல் வச்சுருக்குதியா? அவனை ட்ரிக் பண்ணி பாரு. இங்கே வரேன். இப்போ
இப்போ இங்கே வந்தால் வந்து பிளாக் டு பிளே கிடையாது, அதனால எஸ்கேப் ஆயிடலாம். ம் சரி, இது வின் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ தட் ட்ரிக் ஒர்க் அவுட். நீங்கள் வந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு, இப்போ நான் எங்கே போனேன்? நீ இங்கே வைக்கவே நான் இங்கே போயிட்டேன். இப்போ நீ என்ன பண்ண? இங்கே வந்துட்டேன். இது வின் ஆகிட்டு இல்லையா? ஸோ ஐ கேனாட் கம் ஃபார்வர்ட் லைக் தட். இப்போ நீங்கள் வரும்போது நான் இங்கே போகக்கூடாது, இங்கே தான் போகணும். இப்போ நாங்கள் வந்து பானைக்கிட்ட போயிட்டு சப்போர்ட் போச்சுன்னா கிளியராக போச்சு. ஸோ வெயிட் பண்ணு. இந்த பொசிஷனில் கிங் இங்கே இருக்குது. ஒன் டன் play you play, you proved it, right? You came here, king e4, king inga. Okay, இப்போ வந்து king inga inga ட்ரா தானே இது. ஏன்னா இங்கே வச்சானா இங்கே இப்போ நீ என்ன மூவ் பண்ணான்னு ட்ராவ் ஆயிடுது, இதெல்லாம் ட்ராவ் ஆயிடுது. இன்கேஸ் நீ தூர போகிறான்னு வை, நான் இதை அடிச்சிட்டான்னு ட்ரா தான் ஆகுது இல்லையா? இந்த சுச்சுவேஷனில் இங்கே போனால் இது ட்ரா தான். சரியா? ஸோ நம்ம வந்து எப்படின்னா ஒரு 4-5 சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஹூவர் அரேஞ்சிங் இட் ஆன் த போர்ட் அண்ட் தே ஆர் அனலைசிங், தே கேன் லேர்ன். சும்மா சேர் மேலே காலை பண்ணுற காலக்கு வந்துட்டு இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தால் தே கேன் ஒன்லி கெட் தட் மச் நாலேஜ் ஒன்லி தே கேன் கெட். ஓகேவா? ஹியர் கிங் e5, கிங் d3, f4. இப்போ என்ன சொன்னோம்? கிங் e2, கிங் e2க்கு அடிக்கூடாது. அடித்தா என்ன ஆயிரும்? ட்ரா ஆயிரும். அப்போ என்ன பண்ணோம்? முன்னாடியே தரணும். சரியா? ஸோ இப்பப்போ ட்ராவும் எப்பப்போ வின் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்கே போனான்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்க கூட செய்யலாம். சரியா? அவன் வந்து பிடிக்கலான்னு வந்து பிடிச்சான்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே வந்தானான்னு இங்கே, இப்போ இங்கே வந்தான்னா இங்கே அவன்டான் இது ஸ்டேல் மேட். மறுபடியும் இந்த பொண்ணு தான் பாரு, நான் சொன்னல அலர்ட்டாக இருக்கணும், கொடுக்கணும், கொடுத்தா தான் தெரியும். இந்த பாடி அடிக்கடி விளையாடும் போது எனக்கு இந்த வந்து இந்த மாதிரி இந்த பாடி. Now you understand well, right? இங்கே வந்தானா சூப்பர், வெரி குட். இப்போ இங்கே போனான்னா என்ன ஆகும்? இந்த பொசிஷனில் வெயிட் நான் மூவே வைக்க மாட்டேன்னு சொல்லலான்னு வை. காந்திஜி மாதிரி நான் ஒத்துழைக்க மாட்டேன், நான் மூவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா இது ட்ரா. ஆனால் செஸ்ஸில் அப்படி பண்ண முடியாதே. அங்கே போயிட்டானா இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்த விட்டு நாங்கள் போய் தான் ஆகணும். இந்த 2 இடம், இந்த 3 இடம் தான் இருக்கு. இன்கேஸ் இங்கே போனால் என்ன பண்ணலாம்? இங்கே வந்தானா பானி இதெல்லாமா? இங்கே போனானா சரி, இங்கே போயிட்டானா ப்ரமோட் பண்ணு. சார் ஆனால் ப்ரமோட் பண்ணால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஸ்டேல்மேட். ஸோ குவீனை வச்சா மறுபடியும் பிரச்சனை. பார்த்தியா, அவன் 10 மூக்கு முன்னாலே ரிசைன் பண்ணியிருக்கான். சார் அப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரூக் எடுக்கலாம். இன்னொரு சூப்பர் ஐடியா இருக்குது, பானை பண்ண வை. அந்த ஐடியா என்ன ஐடியானா அதுக்கு பேர் தான் பொறுமை. நீ எதுக்கு உடனே மூவ் அவுட் பண்ணோம்? சார் ரூக் இப்போ குவீனை மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த ரூக் எடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்து இந்த பானை காப்பா ஈஸி. அது எதுக்கு நீ ரூக் எடுக்கணும்? நீ ஒரு மூவ் வெயிட் பண்ணலாமா? இன்னொரு மூவ் வெயிட் பண்ணலாமே. அவன் ரிசைன் பண்ணிடுவானே. கூட ஒரு மூவ் வெயிட் பண்ணால் அவனே ரிசைன் பண்ணிடுவானே. சார் ரிசைன் பண்ணலாம். பிறகு அவன் என்ன பண்ண போகிறான்? அந்த பொசிஷனில் நான் ஒரு மூவ் பண்ணதான் என்ன பண்ணுவான்? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. சரியா? இந்த பொசிஷன்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. பொறுமை, பேஷியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த செஸ் பிளேயர் டு லேர்ன் செஸ். f4, கிங் e2 வந்தானே f3 கூட வின்னு, கிங் d2 போனான்னா இது கூட வின்னு. சரியா? கிங் e2 வந்தானே f3 தான் வின்னு, இது லூசிங்.
சரியா? ஆனால் கிங் D2 போனோன்னா இது வின்னு இதுவும் வின்னு. ஓகேவா? ஆமாம். சரி இது லூசிங். ஏன் லூசிங்? எது எப்படி லூஸ் சார் ஆகுது? நீங்க தான சார் இப்போ லூசிங் சொன்னீங்க. இந்த பொசிஷனில் இப்போ இங்கே இருக்கான், தள்ளி விடுதேன். சரியா? அவன் இங்கே போனான்னா நீ இதை அடித்தாலும் வின் ஆயிடலாம், இங்கே வச்சாலும் வின் ஆயிடலாம். சரியா? அவன் இங்கே போகாமல் இது வந்து நல்ல மூ கிடையாது, வம்புக்குள்ள மூ தான். இங்கே வந்தான்னா சரி இது வந்து ரொம்ப இஷ்டம். இது ரொம்ப கஷ்டமும். இப்போ இங்கே வந்தான்னா இது ஒன்று தான் வின்னு, இது வந்து என்ன ஆயிரும்? ட்ராவ் ஆயிரும். சரியா? எப்படி ட்ராவ் ஆகும்? கிங் இங்கே வரோம், கிங் இங்கே வரோம், முன்னாடி கொண்டு வராம ஒரு சென்டர் வச்சுக்கணும். கிங் இங்கே வரோம், இங்கே வந்துட்டு இது போகிறோம் ட்ரா. இப்போ பிளாக் பிளேயர் வந்து ஒயிட் பிளேயர் வந்து இதுலேயும் இதாக தப்பு பண்ணுதான் வை, பெரிய தப்பாக பண்ணுதான் வை, தோற்று கூட போவோம். சரியா? இது விளாட தெரிஞ்சால் தான் இது ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இப்போ இங்கே வரான், இவன் இங்கே போகிறான் வை, அது தப்பானது. ரொம்ப பிளண்டர், அவனுக்கு விளாடே தெரியல, அதனால தான் ட்ரா. அதனால தான் என்ன ஆகுது? அவன் பான் குயின் ஆகுது. ஓகேவா? வரணும். இங்கே வரோம், எங்கே போவான்? ஃபோர்சிங். இங்கே. இப்போ என்ன பண்ணும்? இங்கே வரலாம். இப்போ இப்போ நடத்தலாம். சரி, ஆமாம் முன்னாடி தள்ள முடியாது. இப்படி இருக்கும்போது கிங் F4 வைக்கான்னு வை. சரியா? இப்போ கிங் G1 போகிறான்னு வை. இதில் வின் பண்ணதுக்கும் என்ன பிளண்டர். ஆனால் இது வின் பண்ணதுக்கும் நம்மகிட்ட டெக்னிக் வேணும், பேஷியன்ஸ் வேணும். சும்மா சும்மா மூவ் வச்சுட்டு கையால் மூவ் வச்சுட்டு வின் வரும்போது தான் இங்கே போனால் நம்ம வெயிட் இங்கே வைக்கலாம். இங்கே போகலாம். சரியா? இப்போ அவன் இங்கே போனாலும் என்ன பண்ணுவோம்? அங்கே போனால் வந்து இதை கொடுத்துட்டு இங்கே வந்தது ஒன்று இருடா. இங்கே வந்தால் என்ன பண்ணுவோம்? இங்கே ட்ராவ் ஆயிடுறது. இங்கே வந்தானா சரி இங்கே வந்தான். இங்கே போனால் ட்ராவ் ஆயிடுறது. நான் கேர்ஃபுல்லாக விளாடணும். என்ன பண்ணுவோம்? இங்கே போகலாமா? இங்கே வச்சாட்ரா இங்கே. அவன் என்ன பண்ணுவான்? உடனே இப்போ இங்கே வந்துட்டு உடனே ட்ரா பிடிச்சிருவான். அப்போ நீ எங்கே போக முடியாது, இங்கே போகிற, நான் இங்கே வரேன், நீ இங்கே வர. சரியா? இப்போ அவனோட டர்னு. இப்போ அவன் எங்கே போகிறான்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே போகிறான்னு வை, என்ன பண்ணிடலாம்? நம்ம வந்து கிங் எடுத்து வந்துடலாம். இங்கே வரான், இப்போ என்ன பண்ணலாம்? வச்சலாம். G2 தள்ளி விடலாம். வெளியே போனோன்னா பானை கொடுத்துடலாம். சரியா? நம்ம என்ன பண்ணோம்? ட்ரையாங்குலேஷன் பண்ணிட்டோம். சரியா? இந்த சுச்சுவேஷன்லேயே கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? ட்ரையாங்குலேட் பண்ணிட்டோம். ட்ரையாங்குலேஷன் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லி தந்திருப்பேன். தட் we have to do. சரியா? ஆனால் இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான பார்ட்டு தான். அவன் 10 மூவுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டான்? ட்ரா பண்ணிட்டு போயிட்டான். நம்ம கூர்மையான அறிவோட போர்டில் வச்சு அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து புரிஞ்சுக்கிட்டா தான் புரிஞ்சுக்கிட முடியும். நான் ரிசைன் நான் பேசுகிறத தப்பு பண்ணிருக்கேன். ஓகே, அவன் என்ன பண்ணிட்டான்? 10 மூவுக்கு முன்னாலே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் இந்த சுச்சுவேஷனில். ஓகேவா? இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு. இந்த ட்ராலாம் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்ன ஆயிரும்? தோற்று போயிடும் அப்படிங்கிறது தான் அவன் என்ன பண்ணிட்டான் முன்னாலே. சார் ஆனால் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாமே. குக்கேஷ் ஒரு பிளண்டர் வச்சா இப்போ நான் வந்து பார்க்கும்போது என்னமோ ரெட் கலர் இருந்துச்சு. இதில் அப்படி மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த பொசிஷனில் அவன் டிங்லரான என்ன பண்ணிட்டான்? ஹீ த்ரோ அவே த ரிசல்ட் அண்ட் வெண்ட். என்ன பண்ணிட்டு தோற்றுட்டு போயிட்டான். சரியா? தோற்றுட்டேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் ஹீ குட் ட்ரை லைக் திஸ். இங்கே போயிருக்கலாம், இங்கே தள்ளியிருப்பான். சரியா? அது ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கும். அது ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கும். அவன் இத்தனை வருஷமாடா விளாடுதான், அவனுக்கு ஏன்டா ப்ராக்டிஸ் தேவை? ஓகே, இப்போ நீ இந்த பொசிஷன் விளாண்டு வின் பண்ணி காட்டு. நான் ஐ டீச் யூ திஸ் மச் ரைட். நவ் லெட்ஸ் ப்ளே. நான் இங்கே வரேன், இங்கே போகிறேன். சூப்பர். நான் இங்கே போகிறேன், இங்கே போகிறேன். நான் இப்போ இங்கே போகிறேன். சரி, இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க எடுத்துடலாம். நான் இங்கே சரி இப்போ ப்ரமோட் பண்ணா ட்ரா.
சூப்பர். ஓகே சரியா, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஜட்ஜஸ் ஓவர் வாண்ட் டு ஜட்ஜ் மீ, தே கேன் ஜட்ஜ். ஓகே, பட் யூ லேர்ன் இம்பார்ட்டன்ட் லெசன், ரைட்?